ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுலேருந்து கவுன்சிலிங் எண்டு வரைக்குமே நம்ம உங்கள் கூட இருப்போம். சரியா, அதுக்காக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி லோ ஃபீஸ் காலேஜஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சோ, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் பார்க்க போகிற சீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா, ஏன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் டோட்டலாக எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சரியா, ஆனால் ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாகவே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீட் மேட்ரிக்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, நமக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் எந்த காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது நம்ம கேட்டகரி, ஏன்னா ஆக்சுவலாக இப்படி இந்த மாதிரி தான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் எப்போயுமே வெளியிடணும். ஆனால் இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் என்ன பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. அது ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒவ்வொரு காலேஜ்லையுமே இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாதான் நாம் என்ன பண்ண முடியும்னா ஓகே நமக்கு இந்த காலேஜில் சீட்டு வந்து அதிகமாக இருக்குது, இந்த காலேஜில் நம்ம கேட்டகரிக்கு சீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் அந்த காலேஜை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரியா, திரும்பவும் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் வந்து தேவையில்லாத கமெண்ட்டை பண்ணக்கூடாது. இப்போயும் சொல்கிறேன், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீட் மேட்ரிக்ஸ். சரியா, அதை நீங்கள் வீடியோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஓகே, அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 60 சீட் இருக்குது, பிசிக்கு 46 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 6 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 35 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 30 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 6 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. டோட்டலாக சேர்த்து 184 சீட் இருக்குது. சரியா, மீதி சீட் வந்து ஆல் இண்டியாவுக்கு போயிருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அதுக்கப்புறம் சாண்டி மெடிக்கல் காலேஜ் ஓசிக்கு 60, பிசிக்கு 46, பிசிஎம்க்கு 7, எம்பிசிக்கு 37, எஸ்சிக்கு 29, எஸ்சிஏக்கு 4 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 ஓசி, பிசிக்கு 32, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு 23, எஸ்சிக்கு 16, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 1 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு 61 சீட் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் பிசிக்கு 49 சீட், பிசிஎம்க்கு 6 சீட் இருக்குது, எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 29 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு வந்து 6 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்துங்க 36 சீட் வந்து ஓசிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 29 சீட்டு பிசிக்கு இருக்குது. சரியா, பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 23 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 15 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 4 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் பார்த்துங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பார்த்துங்க. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ரொம்ப முக்கியமான காலேஜ், ஏன்னா ரொம்ப பழமையான காலேஜ் கூட. ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 59 சீட் இருக்குது, பிசிக்கு 51 சீட் இருக்குது, பிசிஎம்முக்கு 8 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 39 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு 30 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 6 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. சரியா, இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் நீங்கள் நினச்சி பார்த்தா தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். சரியா, ஆனால் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சீட் மேட்ரிக்ஸ். சரியா, அதாவது 2022-23 சீட் மேட்ரிக்ஸ். இதில் இருந்து நமக்கு வந்து சீட்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். சரியா, இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படியே கிடையாது, சீட் வந்து டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எந்த சீட்டு தெரியும் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த டோட்டல் சீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சரியா, டோட்டல் சீட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களே தவிர ஓசிக்கு எவ்வளோ சீட் இருக்குது, பிசிக்கு எவ்வளோ சீட் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னமும் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளால் அக்யூரேட்டாக ஓகே நமக்கு கிடைச்சிடும் கிடைக்காது அப்படிங்கிறத நீட்டாக கிளியராக நம்மளால் சொல்லிட முடியும். ஆனால் இந்த மாதிரி நமக்கு கொடுக்காதனால லாஸ்ட் இயர் கட் ஆஃபையோ லாஸ்ட் இயர் ரேங்க்கையோ வச்சு தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ
டோட்டலாக சேர்த்து நமக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஓசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு வந்து 1212 சீட் இருக்குது, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1008 சீட் இருக்குது, பிசிஎம்முக்கு 137 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 772 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 585 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 112 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 39 சீட் இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி டோட்டலாக 3865 சீட் இருந்துச்சு. இதிலேருந்து அதாவது இப்போ இருக்க ஓசி இதிலேருந்து சீட் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்க சீட் மேரிச்சுக்கு பார்க்கும்போது எல்லா கேட்டகரிக்குமே இதிலேருந்து கொஞ்சம் சீட் வந்து நினச்சி பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இஎஸ்ஐயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓசிக்கு வந்து 23 சீட் இருக்குது, பிசிக்கு 20 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 2 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 15 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 12 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 2 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் நமக்கு என்ன பண்ணுறாச்சு பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் சீட்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அதாவது ஓசிக்கு வந்து 472 சீட் இருக்குது, பிசிக்கு 403 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 53 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 304 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 230 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 44 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 15 சீட் இருக்குது. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து இப்போலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து என்னாச்சு பார்த்தா கூடுதலாக வந்திருக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? சீட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கேட்டகரி வைஸாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. சரியா? மொத்தமாக 50 சீட்டு. இப்போ 50 சீட்டு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அந்த புரிதல் மட்டும் இருந்தால் போதும். அப்போ 50 சீட் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஓசிக்கு 50 சீட் இருக்குது, பிசிக்கு 43 சீட் இருக்குது. இதிலேருந்து தாண்டி தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். சரியா? பிசிஎம்க்கு 5 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 31 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 24 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 5 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதே மாதிரி நம்ம வந்து பிடிஎஸ்க்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதாவது புதுக்கோட்டையில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க, நல்லாவே தெரியும். இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓசிக்கு 49 சீட் இருக்குது, பிசிக்கு 40 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 5 சீட் இருக்குது, எம்பிசிக்கு இப்போ 31 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 24 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 4 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. டோட்டலாக 155 சீட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பிடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா சரியா ஓசிக்கு வந்து 357 சீட் இருக்குது, பிசிக்கு 305 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 41 சீட் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் எம்பிசிக்கு 231 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 174 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 33 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 11 சீட் இருக்குது. டோட்டலாக 1152 சீட் இருக்குது. சரியா? ஓகே, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதிலேருந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கும். சரியா? அதுதான் நான் சொல்ல வருது. சரியா? இதுலேருந்து சீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 சீட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா வச்சுக்கலாம். சரியா? அதனால் அந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் எந்த காலேஜில் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம், எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதனால் இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நமக்கு காலேஜ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். பரவாயில்ல, இந்த சீட் மேட்ரிக்ஸோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.